ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இப்படி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன பதில் சொல்லுவோம்? இங்கே நான் நிறைய சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஈஸியாக எந்த பதில் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தமிழில் கொடுத்துருக்கறனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவே இங்கிலீஷில் அப்படின்னா அதை வாசித்து அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வருமா அப்படி யோசித்து தான் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸும் இருக்கும், அதோட மற்ற சென்டென்சஸும் கலந்துருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணி எந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வேர் ஆர் யூ கோயிங்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? இதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வரும்? ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். வேர் ஆர் யூ கோயிங்? நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். சிம்பிளான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன். டிக்ஷனரியெல்லாம் தேவைப்படாது. பொறுமையாக எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில், இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். வேர் ஆர் யூ கோயிங்? நீங்கள் எங்கே போகிறீங்க? ஐ ஆம் நாட் கோயிங் எனிவேர். நான் எங்கேயும் போகல. தே ஆர் ஆஸ்கிங் மீ டு குக். அவங்க என்னை சமையல் செய்ய சொன்னாங்க, அதனால நான் போய்கிட்டு இருக்கேன். தே ஆர் ஆஸ்கிங் மீ டு குக். தேர் இஸ் அ மீட்டிங் வி மஸ்ட் அட்டெண்ட். ஒரு மீட்டிங் இருக்குது, நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், அதுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். டு ஹாவ் ஃப்ரெஷ் ஏர் ஃப்ரம் அவுட் சைட். வெளியே ஃப்ரெஷ் ஏர் காற்று வாங்குறதுக்காக போகிறேன். வேர் ஆர் யூ கோயிங்? வெளியே காற்று வாங்க போகிறேன். மற்ற சென்டென்சஸ்லாம் பாருங்கள், மீனிங் பாருங்கள், நாட் ரிலேட்டடாக இருக்கும், அதாவது ஆன்சராக இருக்காது. நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ். வாட் டிட் ஹீ ஆஸ்க்? அவர் என்ன கேட்டார்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணுங்கள், கரெக்டான ஆன்சர்ஸை செலக்ட் பண்ணுங்கள், நான் ரிலேட்டட் சென்டென்சஸை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டிட் ஹீ ஆஸ்க்? அவர் என்ன கேட்டார்? ஹீ இன்ஸ்ட்ரக்டட் மீ டு சென்ட் ஹிம் த ரிப்போர்ட். அவர் ரிப்போர்ட்டை அனுப்ப சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார், எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஹீ ரெக்வெஸ்டட் அஸ் டு பி ஆன் டைம். பி அப்படின்னா இருக்கிறது, ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரம், அந்த நேரத்தில். ஹீ ரெக்வெஸ்டட் அஸ் டு பி ஆன் டைம். அந்த நேரத்தில் அங்கு இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஹீ ஆஸ்க்ட் மீ நாட் டு பிரிங் புக்ஸ். அவர் புக்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஹீ ஆஸ்க்ட் மீ நாட் டு பிரிங் புக்ஸ். மற்ற சென்டென்சஸ் எல்லாம் நாட் ரிலேட்டட். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் தி கொஸ்டின். வேர் டிட் தே கோ? அவங்க எங்கே போனாங்க? வேர் டிட் தே கோ? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். நாட் ரிலேட்டட் சென்டென்சஸையும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. தே அட்டெண்டட் எ செமினார். வேர் டிட் தே கோ? அவங்க எங்கே போனாங்க? அவங்க செமினார் அட்டன் பண்ணாங்க. இன் அ ஃபீஸ்ட் தே ஆர் ஈட்டிங் வெல். ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து, அங்கே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கொஸ்டின் என்னது? எங்கே போனாங்க? பாஸ்ட் டென்ஸ். தே ஆர் கோயிங் டு ரைட் ஆன்சர்ஸ். தே ஆர் கோயிங், அவங்க போய்கிட்டு இருக்காங்க, ஆன்சர்ஸ் எழுத போய்கிட்டு இருக்காங்க. தெர் இஸ் நோ வே தே வில் கம். வேறு வழி இல்லை, அவங்க வருவாங்க. ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ஹீ டஸ் நாட் வாண்ட் டு பிரிங் ஹிஸ் கார். ஸோ மற்ற எந்த சென்டென்சஸுமே வேர் டிட் தே கோ அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இல்லை. தே அட்டெண்டட் எ செமினார் இஸ் ஆன்சர். நவ் லுக் அட் த கொஸ்டின். வாட் இஸ் ஹீ டூயிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாட் இஸ் ஹீ டூயிங்? பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பாருங்கள், எல்லா சென்டென்சஸ்க்கும் அர்த்தம் புரியும். கேள்விக்கு தகுந்த பதிலை கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் இஸ் ஹீ டூயிங்? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஹீ இஸ் அரேஞ்சிங் ஹிஸ் ரூம் டு ரிசீவ் கெஸ்ட். கெஸ்ட் வர போகிறாங்க, விருந்தினர்கள் வர போகிறாங்க, அவங்களுக்காக அவருடைய ரூமை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஹீ இஸ் ஸ்டடியிங் ஃபார் ஹிஸ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ். அவர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்ருக்கிறாரு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்ட கேள்விக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆன்சர் பண்ணியிருக்கோம்.
மற்ற சென்டென்சஸ் எல்லாம் நாட் ரிலேட்டட். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் யூ டூயிங்? இந்த யூ அப்படிங்கிறது சிங்குலரையும் குறிக்கும், ப்ளூரலையும் குறிக்கும். அதாவது ஒருமை பன்மை. நீ அப்படிங்கிறதுக்கும் யூ தான், நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் யூ தான். ஸோ ஆன்சர் எந்த மாதிரி வரும்? எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இல்லைன்னா நீ என்ன செஞ்சிட்ருக்க? இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் யூ திங்க். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட். அதில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட். அதை பற்றி நான் யோசிச்சுட்ருக்கேன், அதை வச்சு வேலை பார்த்துட்ருக்கேன். ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட். தே நீட் அஸ் டு சப்மிட் ஆர் ப்ராஜெக்ட். அவங்க நம்மளை சப்மிட் பண்ண சொல்கிறாங்க, ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஐ ஆம் சென்டிங் தம். நான் அனுப்பிச்சிட்ருக்கேன். அதர் சென்டென்சஸ் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சராக வர முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மச் டிட் யூ பே? நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்க, எவ்வளோ கொடுத்தீங்க? பொறுமையாக எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கரெக்டான ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. நாட் ரிலேட்டட் சென்டென்சஸையும் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவு மச் டிட் யூ பே? வி பெய்டு. ஸோ பாஸ்ட் டென்ஸில் இருக்க இந்த கொஸ்டின், அதனால் வி பெய்டு 12,000. ஐ வாஸ் ஆஸ்க்டு டு பே 1,000. நான் 1,000 rupees கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டேன். ஐ வாஸ் ஆஸ்க்டு, நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆஸ்க்டு அப்படின்னா நான் கேட்டேன். ஐ வாஸ் ஆஸ்க்டு அப்படின்னா நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். த டோட்டல் அமௌண்ட் இஸ் 200. ஐ பெய்ட் இட். டோட்டல் அமௌண்ட் 200 rupees வந்துச்சு, நான் பே பண்ணேன். ஐ பெய்ட் இட். ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்பல் கொஸ்டின். குட் யூ கிவ் மீ எ பென்? பேனா கொடுக்க முடியுமா? உங்களுடைய பேனா கொடுக்க முடியுமா? கேன் யூ கிவ் மீ எ பென்? குட் யூ கிவ் மீ எ பென்? என்ன டிஃப்ரென்ஸ்? கேன் அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட அந்த கேன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். குட் அப்படிங்கிறது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது தெரியாதவங்ககிட்ட நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்குறதுக்கு குட் யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிளான கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். குட் யூ கிவ் மீ எ பென்? ஜஸ்ட் டேக் ஃப்ரம் தட் பாக்ஸ். அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. ஆன்சராக வரலாம். குட் யூ கிவ் மீ எ பென்? பேனா கொடுக்க முடியுமா? இதோ இங்கே இருக்குது. ஹியர் இட் இஸ். சாரி ஐ டோன்ட் ஹாவ். சாரி என்கிட்ட பேனா இல்லை. சாரி ஐ டோன்ட் ஹாவ். இந்த 3 சென்டென்சஸ் தவிர்த்து மற்ற சென்டென்சஸ் எல்லாமே நாட் ரிலேட்டட். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் உங்களோட இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில், இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.